போன வாரம் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் நம்மள்ட்ட ஒரு பேஷண்ட் அனுப்பியிருந்தாங்க. லெக்ல இச்சிங் சிவியரா இருந்து பிக்மெண்டேஷன் ஆகி ஒரு சின்ன புண்ணோட பேஷண்ட் நம்மள்ட்ட வந்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் டெம்பரரி ரிலீஃபா அந்த ட்ரைனஸ்க்கும் இச்சிங்க்கும் பக்கத்துல இருக்கிற ரிலேட்டிவ் சொல்ற கிரீம்ஸ், பக்கத்துல மெடிக்கல் ஷாப்ல சொல்ற டேப்லெட்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டே இருந்தார். நாளடைவில் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ட்ரைனஸா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கின் பேட் ஆகி ஃபுல்லா பிக்மெண்டேஷன் ஆகி அது புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிருந்தாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் அதை கரெக்டா என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணி வாஸ்குலர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிய நம்ம கிட்ட அனுப்பியிருந்தாங்க. ஸோ பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்திருக்கு? பேஷண்ட்டுக்கு ரொம்ப நாளாவே வேரிகோஸ் வெயின்ஸ் இருந்தது. ஸோ வேரிகோஸ் வெயின்ஸ்ல கெட்ட ரத்தம் மேலே ஏறாம கீழே நம்ம கணுக்கால் பகுதியிலேயே தேங்கி நின்று ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கின் ட்ரைனஸ் அண்ட் இச்சிங்கோட பிரசன்ட் ஆகும். நாளடைவில் அது வந்து ஸ்கின்னை மோசமாக்கிக்கிட்டே போய் ஸ்கின்னை பிரேக் பண்ணி ஒரு புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற தொந்தரவுகளை உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கண்டிப்பா காமிங்க. அதுக்கப்புறம் என்ன ரூட் காஸ்ன்னு கண்டுபிடிச்சு உங்க வாஸ்குலர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காமிச்சு ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் டெம்பரரி சொல்யூஷனை தேடி போக போறீங்களா இல்லை பெர்மனன்ட் சொல்யூஷனை தேடி வர போறீங்களா?